ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு வேலையாக கும்பகோணம் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்திருந்தேன். இந்த ஹோட்டல் ரூம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. இங்கே ஹோட்டலில் ரூம் எடுக்கிறவங்களுக்கு காலையில் பஃபட்டு 2 பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த பஃபட் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பஃபட் வந்து நார்மல் ஹோட்டலில் சாப்பிட்டது இல்லை. கேசரி அருமையாக இருந்தது. கேசரி, அப்புறம் சப்பாத்தி, சேமியா, அப்புறம் வந்து ஊறுகாய், தயிர், இட்லி, சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எக்ஸலண்ட்டாக பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மியமாக இருந்தது. அப்புறம் வடை இருந்தது, தர்பீஸ் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பழைய சோறுக்கு உண்டான சைடிஷ் எல்லாமே இருந்தது. அதுக்கு தேவையான துவையல் எல்லா வெரைட்டியும் இருந்தது. அருமையாக இருந்தது, எக்ஸலண்ட்டாக. நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தங்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் கும்பகோணத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹோட்டல் தான் இது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு சாப்பிட்டு ஃபுல்லாக அருமையாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோட்டலை அங்கே ஃபுல்லாக தேடினாலும் கிடைக்காது. அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். கும்பகோணம் கோயில் ஏரியா, கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செம்ம பீஸ்ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஹோட்டல் ரூம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எஃபெக்டில் இந்த ஹோட்டல் வந்து அருமையாக பக்காவாக இருந்தது. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் நாங்கள் இங்கே சாப்பிடல, வெளியில் சாப்பிட்டுட்டோம். இங்கே வந்து இது எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது ஒரு ஃபுட்டு. ஹோட்டல் ரூம் போட்டதுனால செம்ம அருமையான சாப்பாடு. காலையில் சாப்பிட்டோன்னா திருப்தியாக எல்லா ஐட்டமும் வச்சு அந்த பழைய சோறு போட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. அதை நான் வீடியோவில் போடலை. பட் ஆனால் அந்த பழைய சோறு வந்து செம்ம எக்ஸலண்ட்டாக இருந்தது. அது கூட இந்த சைடிஷ் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. எப்போவுமே பழைய சோறுக்குன்னு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம். நம்ம வீட்டில் வைக்கிற பழைய சோறு கூட இந்த மாதிரி கிடைக்காது. அவ்வளோ அருமையாக இருந்தது. இங்கே இருக்க எல்லா ஃபுட்டுமே செம்மையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹோட்டல் உள்ள இன்டீரியர் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நான் உள்ளே போய் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணேன். சூப்பரான ஹோட்டல், சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே தங்குங்க.